உத்தரப்பிரதேசத்தினுடைய பரேலி அப்படிங்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய கூடுதல் நீதிபதியான ரவிக்குமார் திவாகர் அப்படிங்கிறவர் யோகி ஆதித்யநாத்தை புகழ்ந்து கூறியிருப்பதுதான் தற்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. 2010 பரேலி தொகுதியில் நடந்த மிகப்பெரிய கலவரத்தினுடைய ஒரு தீர்ப்பு வழங்கும் போது யோகி ஆதித்யநாத்தை போன்ற ஒரு புனிதர் ஒரு பதவியில் இருப்பது அந்த பதவிக்கு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு நீதிபதி வர்ணித்து பேசியிருக்கார். குறிப்பாக ஒரு மதம் மட்டும் கலவரம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். அதுவும் நீதியை நிலைநிறுத்த வேண்டிய நீதிபதியே நீதிபீடத்தில் உட்கார்ந்து கொண்டு இதே போன்ற விமர்சனங்களை செய்யும் போது மிகப்பெரிய அளவில் கோபம் வருவது உண்மையான விஷயம். தற்போது அனைத்து இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் ரவிக்குமார் திவாகர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் ஒற்றை வாதத்தில் இருக்கக்கூடியது என்றும் கூறி உச்ச நீதிமன்றத்தில் தற்போது வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த ரவிக்குமார் திவாகர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஞான்வாபி மசூதி போன்ற தீர்ப்புகளில் மிக மோசம்